வான்மையில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோல்முறை அரசு செய்க, குறைவதாக உயிர்கள் வாழ்க, நான்மர அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சீர்காழி பிள்ளையார் பாண்டிய நாடு வருகிறார். தமது மடத்துக்கு வைத்த தீயை பையவே சென்று பாண்டியனை பற்றுக என்று சொன்னதனால் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வந்தது. ஒரு பகுதியை, இடபாகத்தை சமணர்கள் சிகிச்சை அளிக்கட்டும், வலபாகத்துக்கு ஞானசம்பந்தர் சிகிச்சை அளிக்கட்டும் என்று மன்னன் ஆணை பிறப்பித்தார். இடபாகத்தில் உள்ள நோயை பீலி, மந்திரம் போன்றவற்றை கொடுத்து அவர்கள் வெப்பத்தை மேலும் அதிகரிக்கும். நம்முடைய ஞான பிள்ளையாரோ மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீர், செந்து உவர் வாய்ப்பை பங்கன்று வாழவாய் இருக்கும் நீரே என்று திருப்பதிகம் பாடி திருநீரை தென்னவன் வலபாகத்தில் பூசினார். உடனே வெப்பு நோய் நீங்கி மேனி குளிர்ந்தது. அதையே இடது பாகம் செய்கள் என்று கூற முழு நோயும் குணமானவுடன் உயிந்தே நின் அடிமை என்று கூறிக்கொண்டு எழுந்து திருவடி மீது வழங்கினார். இருப்பினும் சமணர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னொரு முறை வாது செய்வோம், ஏற்றில் சமய உண்மையை எழுதி நெருப்பில் எடுப்போம், வேகாமல் இருப்பது எது என்று பார்ப்போம் என்று அனல்வாது துவங்கியது. திருமுறை நூலை எடுத்து கண்ணுதல் பரம்பொருள் என்று சென்னையில் வைத்து தொழுது தமது திருக்கரத்தினால் திருவருளை சிந்தித்து ஒரு ஏட்டை விட்டார் ஞானசம்பந்த பெருமாள். அந்த ஏடு மின்னினும் வெண்தளில் ஒளி வீசியது. சமணர்கள் ஏடோ சாம்பராயினர். அதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னொரு முறை புனர்வாது செய்வோம். என்னவென்றால், உமது பதிகத்தை எழுதி ஓடும் நீரில் விட வேண்டும். ஓடும் நீரை எதிர்த்து நிற்கிறதே உண்மையான சமயம் என்று கூற அனைவரும் வைகை நதி வந்தனர். ஊர் மக்கள் எல்லாம் அப்பொழுதுதான் ஞானசம்பந்தரை பார்க்கிறார்கள். வேந்தன் வெப்பு தீர்த்த சாந்த மூர்த்தி இவர், பாண்டிய நாடு உய்ய வந்த பவளவாய் பிள்ளை இவர், புண்ணிய நீரே பொருள வந்தவர் இவர், அரணை அறியும் அறிவே இவர், தென் தமிழ் விளங்க வந்த திரு கழுமலத்தான் வந்தான் என்று வரவேற்றது. சமணர்கள் ஏட்டை விட்டார்கள். வைகை நதியில் அடித்துக் கொண்டு சென்றது. ஆனால் பிள்ளையார் விட்ட ஏடு நீரை கிழித்துக் கொண்டு எதிரே சென்றது. வேந்தன் ஓங்குக என்று எழுதியதால் அதன் பின்பு குலச்சிறையார் குதிரை மீறி ஏறி போய் அந்த ஏற்றை எடுத்து வந்தார். அவ்வாறு அனல்வாதம் புனர்வாதம் இரண்டையும் அவர் வென்றதனால் அரச நீதியின்படி, மீண்டும் அரச நீதியின்படி 8000 சமணர்களை மன்னன் கழுவேற்றினான். இதற்கும் ஞானசம்பந்தருக்கும் சம்பந்தமில்லை. அவர்கள் தோற்றார்கள், அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த வாதில் நாங்கள் தோற்றால் எங்களை கழுவில் ஏற்றி அரசு நீதியை நிலைநிறுத்துங்கள் என்று அவர் சொல்ல மன்னன் கழுவேற்றினான். நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளைவாள் அதில் தலையிடவே இல்லை. அதன் பின்பு சமண இருள் நீங்கிய பாண்டிய நாடு முழுவதும் திருநீர் அணிந்தார்கள் மக்கள். அங்கே ஒளி வீசியது. சிவபாதர் வருகிறார். பல நாள் காலமாக
தம் மைந்தரை பார்க்காமல் இருந்து வருகிறார் பாண்டிய நாட்டுக்கு. அங்கே தன் தந்தையாரை வரவேற்று திருப்பதிகம் பாடுகிறார். நீங்கள் அறிந்ததுதான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுபோல் குறைவில்லை. கண்ணில் நல்லத்தரும் கழு மல வள நக, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுபோல் குறைவில்லை. கண்ணில் நல்லத்துரும் கழு மல வள நக, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என்று கழுமல, சீர்காழி, தோணிபுரம், பிரம்மபுரம் அந்த தலத்தை, தாம் பிறந்த தலத்தை அவர் வாழ்த்தி பதியப்படுகிறார். அதன் பின்பு மன்னரை விடைபெற்றுக் கொண்டு தென்பாண்டி நாட்டில் இருக்கின்ற திருப்பரங்குன்றம், திருப்பத்தூர், திருப்பூவனம், திருக்கலங்காப்பேர், திருச்சுழி, திருக்குற்றாலம், திருக்குறும்பலா, திருநெல்வேலி ஆகிய தலங்களை தரிசித்து திருப்பதிகம் பாடி மகிழ்ந்தார். அதன் பின்பு திருமால் வழிபட்ட ராமேஸ்வரத்தை வணங்கி சோழநாடு திரும்பினார். நன்றி, வணக்கம்.